வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய கிரிக்கெட் அணியில் இடம்பெற்ற அதிரடி ஆட்டக்காரரான திரு யுவராஜ் சிங் அவர்களை பற்றித்தான் காணப்போகிறோம். எனது வீடியோவை பார்க்கும் புதிய பார்வையாளர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களே. யுவராஜ் சிங்கை பற்றி ஒரு விரிவான வீடியோ பதிவை நான் உங்களுக்கு தருகிறேன். நிச்சயமாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. யுவராஜ் சிங் அவர்கள் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி 1981 பிறந்தார். இடது கை அதிரடி பேட்ஸ்மேனான இவர் இடது கை சுழற்பந்து வீச்சாளராகவும் பல வெற்றிகளை தேடித்தந்தார். யுவராஜ் சிங் அவர்கள் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி 2000 அன்று கென்யாவின் நைரோபியில் நடந்த ICC நாக் அவுட் டிராபி மூலம் இந்தியாவுக்காக தனது ஒருநாள் சர்வதேச போட்டியில் அறிமுகமானார். அவரது முதல் போட்டியிலேயே ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 84 ரன்கள் குவித்து தனது திறமையை நிரூபித்தார் யுவராஜ் சிங். யுவராஜ் சிங் அவர்கள் 40 டெஸ்ட் போட்டியிலும் 304 ஒருநாள் போட்டியிலும் 58 2020 தொடரிலும் விளையாடியுள்ளார். அதோடு மட்டுமல்லாமல் ரிட்டையரான லெஜண்ட் போட்டிகளிலும் யுவராஜ் அவர்கள் பங்கு பெற்று சிறப்பான ஆட்டத்தை இன்று வரைக்கும் விளையாடி வருகிறார். அதோடு மட்டுமல்லாமல் 132 IPL போட்டிகளிலும் விளையாடியுள்ளார் திரு யுவராஜ் சிங் அவர்கள். ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் அதிக ரன்கள், அதாவது 8701 ரன்கள், இவற்றில் 14 சதங்கள் மற்றும் 52 அரை சதங்கள் அடித்துள்ளார். டெஸ்ட் போட்டிகளில் அதிக ரன்கள் 1900 ரன்கள் அடித்துள்ளார். 3 சதங்கள் மற்றும் 11 அரை சதங்கள் அடித்துள்ளார். 2020 சர்வதேச போட்டிகளில் 1177 ரன்கள் எடுத்துள்ளார். இவற்றில் 8 அரை சதங்கள் அடித்துள்ளார். IPL போட்டிகளிலும் 13 அரை சதங்கள் எடுத்துள்ளதோடு 2750 ரன்கள் எடுத்துள்ளார். அவரது கிரிக்கெட் வரலாற்றிலேயே 2007ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெற்ற 2020 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இங்கிலாந்துக்கு எதிராக ஸ்டூவர்ட் பிராட் வீசிய ஓவரில் 6 பந்துகளில் 6 சிக்சர்களை பறக்கவிட்டு இந்திய ரசிகர்களை மட்டுமல்லாது உலக ரசிகர்களையும் தன் வசப்படுத்தினார் திரு யுவராஜ் சிங் அவர்கள். அந்த போட்டியில் 6 சிக்சர்கள் அடித்த அதே போட்டியில் 12 பந்துகளில் அரை சதம் அடித்து 2020 சர்வதேச போட்டிகளின் மிக விரைவான அரை சதம் என்ற உலக சாதனையை படைத்தார் யுவராஜ். சர்வதேச 2020 தொடர்களில் 74 சிக்சர்களை விளாசியுள்ள யுவராஜ் சிங் ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் 155 சிக்சர்களை விளாசியுள்ளார். டெஸ்ட் போட்டிகளில் 22 சிக்சர்கள் அடித்துள்ளார். IPL போட்டிகளில் 149 சிக்சர்கள் அடித்து சாதனை படைத்துள்ளார் திரு யுவராஜ் சிங் அவர்கள். யுவராஜ் சிங்கை பொறுத்தவரை முதல் 20 நிமிடங்கள் அல்லது 25 நிமிடங்கள் களத்தில் நின்றுவிட்டால் அது எந்த அணியாக இருந்தாலும் சரி, எதிரணிக்கு சிம்ம சொப்பனமாகவே விளங்கினார் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் எப்படி போட்டாலும் அடித்து நொறுக்குவதில் வல்லமை கொண்டவராக திரு யுவராஜ் இருந்தார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. யுவராஜ் சிங் அடித்த பல சதங்களில் 4களும் 6களும் அதிகமாக நிறைந்திருக்கும். உதாரணமாக அவரது அதிகபட்ச ஒருநாள் ஸ்கோரான 150 ரன்களில் இங்கிலாந்துக்கு எதிராக 21 4களும் 3 சிக்சர்களும் அடித்து நொறுக்கினார். ஒவ்வொரு சதத்திற்கும் இந்த புள்ளி விவரங்கள் மாறுபடக்கூடும். யுவராஜ் சிங் அவர்கள் ஒரு சிறந்த பேட்ஸ்மேனாக மட்டும் விளங்கவில்லை, பந்து வீச்சிலும் சிறந்து விளங்கினார். அதோடு மட்டுமல்லாமல் ஃபீல்டிங் செய்வதிலும் அவரை அடிச்சுக்க ஆளே இல்லாதது போல் ஃபீல்டிங்கும் செய்வார். ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் 111 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். டெஸ்ட் போட்டிகளில் 9 விக்கெட்டுகளை எடுத்துள்ளார். 2020 சர்வதேச போட்டிகளில் 28 விக்கெட்டுகளை எடுத்துள்ளார். அதோடு மட்டுமல்லாமல் IPL தொடரும் 36 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். யுவராஜ் சிங் இந்திய அணியின் சிறந்த ஃபீல்டர்களில் ஒருவராகவே கருதப்பட்டார். குறிப்பாக
பாயிண்ட் மற்றும் கவர்ஸ் பகுதிகளில் மின்னல் வேகத்தில் பந்தை தடுத்து ரன் அவுட்டுகளையும் கேட்சுகளையும் எடுப்பதில் வல்லவர். அவரது துல்லியமான த்ரோக்கள் மூலம் அற்புதமான கேட்ச் பலமுறை இந்தியாவிற்கு வெற்றிகளை தேடித்தந்தன என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது. குறிப்பாக 2011ஆம் ஆண்டு நடந்த உலகக்கோப்பை தொடரில் அவர் மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கினார் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த செய்தி. ஆனால் அவர் சிறந்த பேட்டிங் செய்ததோடு மட்டுமல்லாமல் சிறந்த ஃபீல்டிங் செய்தார். அதனால்தான் எதிரணியில் இருந்து நம் இறுதி வரை சென்று உலகக்கோப்பையை கைப்பற்ற முடிந்தது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் 94 கேட்சுகள் பிடித்துள்ளார். டெஸ்ட் போட்டிகளில் 31 கேட்சுகள் பிடித்துள்ளார். 2020 சர்வதேச போட்டிகளில் 18 கேட்சுகள் மற்றும் IPL போட்டிகளில் 33 கேட்சுகள் பிடித்துள்ளார் திரு யுவராஜ் சிங் அவர்கள். 2011ஆம் ஆண்டு ICC கிரிக்கெட் உலகக் கோப்பையில் யுவராஜ் சிங் தொடர் நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த தொடரில் அவர் 362 ரன்கள் குவித்ததுடன் 15 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார். அதோடு மட்டுமல்லாமல் சிறந்த ஃபீல்டராகவும் செயல்பட்டார். இது உலகக்கோப்பை வரலாற்றில் ஒரு வீரர் 300+ ரன்கள் மற்றும் 15+ விக்கெட்டுகள் எடுத்த முதல் நிகழ்வாகும். அந்த உலகக்கோப்பையின் போது கல்லீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் அவர் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்தியாவிற்கு உலகக்கோப்பை பெறுவதற்கு அதிகமாக உதவினார். குறிப்பாக சச்சினுக்காகவே இந்த உலகக்கோப்பையை பெற்றுவிட வேண்டும் என்பதில் மிகவும் ஆழ்ந்த கவனத்தோடு விளையாண்டார் திரு யுவராஜ் சிங் அவர்கள். இவரை செல்லமாக சிக்ஸர் கிங் யுவராஜ் சிங் என்று அழைப்பார்கள் கிரிக்கெட் ரசிகர்கள். கிரிக்கெட்டிற்கு வெளியே புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் நிதி திரட்டுவதற்காக UV-CAN என்ற அமைப்பை நிறுவினார் திரு யுவராஜ். 2019ஆம் ஆண்டு சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வும் பெற்றார் திரு யுவராஜ் சிங் அவர்கள். திரு யுவராஜ் சிங் அவர்கள் எந்த அணிக்கு எதிராக சிறப்பாக விளையாடுகிறாரோ இல்லையோ, குறிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு சிம்ம சொப்பனமாகவே விளங்கி வந்தார் திரு யுவராஜ் சிங் அவர்கள். குறிப்பாக ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக அவர் விளையாண்ட விளையாட்டுக்கள் இன்றளவும் மறக்க முடியாத நிகழ்வுகளாகவே இருக்கின்றன. அவர் 102 ரன்கள் வங்காளதேசத்திற்கு எதிராக நவம்பர் மாதம் 1ஆம் தேதி 2003ஆம் ஆண்டு டாக்காவில் நடந்த போட்டியில் இதுதான் அவரது முதல் சதம். அடுத்ததாக 102 ரன்கள் ஜிம்பாப்வேவுக்கு எதிராக டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி 2004ஆம் ஆண்டு ஹராரே என்ற இடத்தில் நடந்த போட்டியில் எடுத்தார். அடுத்ததாக 110 ரன்கள் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக ஜனவரி 22ஆம் தேதி 2005ஆம் ஆண்டு எடுத்தார். அடுத்ததாக 107 ரன்கள் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக நவம்பர் மாதம் 19ஆம் தேதி 2005ஆம் ஆண்டு எடுத்தார். அடுத்ததாக 103 ரன்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி 2006ஆம் ஆண்டு கராச்சியில் எடுத்தார். அடுத்ததாக 139 ரன்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக செப்டம்பர் 22ஆம் தேதி 2007ஆம் ஆண்டு இந்தூர் மைதானத்தில் மிக அதிகப்படியான சிக்சர்களுடன் கூடிய அவரது அதிரடியான சதம் இது. அடுத்ததாக 118 ரன்கள் இங்கிலாந்துக்கு எதிராக நவம்பர் மாதம் 14ஆம் தேதி 2008ஆம் ஆண்டு இந்தூரில் எடுத்தார். அடுத்ததாக 138 ரன்கள் இங்கிலாந்து நவம்பர் 17ஆம் தேதி 2008ஆம் ஆண்டு ராஜ்கோட் ஒரு நாள் போட்டிகளில் அவரது அதிகபட்ச ஸ்கோர்களில் இதுவும் ஒன்று. அடுத்ததாக 107 ரன்கள் இலங்கை அணிக்கு எதிராக டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி 2009ஆம் ஆண்டு ராஜ்கோட் மைதானத்தில் விளையாட்டில் அவர் எடுத்தது. அடுத்ததாக 103 ரன்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 2008ஆம் ஆண்டு சிட்னியில் நடைபெற்ற போட்டியில் எடுத்தார். அடுத்ததாக 113 ரன்கள் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக மார்ச் மாதம் 20ஆம் தேதி 2011ஆம் ஆண்டு உலகக்கோப்பை தொடரில் அவர் எடுத்த இன்னிங்ஸ் ஆகும். அடுத்ததாக 150 ரன்கள் இங்கிலாந்துக்கு எதிராக ஜனவரி மாதம் 19ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு கட்டாக்கில் நடைபெற்ற அவரது போட்டியில் இதுவே அவரது ஒரு நாள் தொடரில் அதிகபட்ச ஸ்கோராக அமைந்தது. இந்த போட்டியில் அவர் 21 பவுண்டரிகள் மற்றும் 3 சிக்சர்கள் அடங்கும். அடுத்தது 109 ரன்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக செப்டம்பர் மாதம்
30ஆம் தேதி 2009 நடைபெற்ற போட்டியில் மொஹாலி மைதானத்தில் எடுத்தார். அடுத்ததாக 102 ரன்கள் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக ஜனவரி மாதம் 27ஆம் தேதி 2007 டர்பன் மைதானத்தில் அவர் எடுத்த ரன்கள் இதுவே ஆகும். யுவராஜ் சிங் அவர்கள் 14 சதங்கள் மற்றும் 52 அரை சதங்கள் அடித்து இந்திய கிரிக்கெட் அணியின் சொப்பனமாக விளங்கினார் திரு யுவராஜ் சிங் அவர்கள். இந்த உலகத்தில் கிரிக்கெட் இருக்கும் வரை யுவராஜ் சிங் அவர்கள் உயிரோடு இருப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது. ஏனென்றால் இவர் 2007 2011 செய்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்தது. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்தவுடன் தயவு செய்து இந்த வீடியோ பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நண்பர்களே, இந்த தகவல் போதுமானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.